சாமி, நான் ஓட்டு போகிறவங்க ஜெயிக்கணும், நான் நல்லா இருக்கணும். தமிழ்நாடு வேண்டதெல்லாம் பலமா இருக்கு. ஆமாம் மாமா, ஓட்டு போட போகிறேன் மாமா. எங்களுக்கே ஓட்டு போட்டுருமாப்ல. உனக்கு ஃப்ரீ பஸ்ஸு, நீ வேற கல்யாணம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன். உன் பொண்டாட்டிக்கு ஸ்கூட்டி ஃப்ரீயாக கொடுத்துருவான். மாதம் அம்மாவுக்கு 2000 ஊக்கத்தொகையும் கொடுத்துருவாங்க. சூப்பர் மாமா. என்ன காட்பாடி தம்பி மண்டி கழுவிக்கிட்டே இருக்க? வேறு தானே சொல்கிறான். அப்படியா? அப்போ நாங்கள் செய்கிறத சொல்கிறேன் கேளு. சொல்லுங்க. நாங்களும் 2000 தரோம். அதான் அவரே சொல்லிட்டார்ல, நீங்கள் தான் புதுசாக சொல்லுங்கள். 8000 கூப்பன் தரோம். ஃப்ரிட்ஜு மிக்ஸி ஏதாவது வாங்கிக்காங்க பக்கத்தில் போய். சரிங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏங்க, ஓட்டு போடுறது அவரோட உரிமைங்க. அவரை பிடிச்சி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. நண்பா, உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். உங்களுக்கு தாலிக்கு 8 கிராம் தங்கம் தருவோம். என்னன்னு சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை நண்பா, உங்கள் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே தாய்மாமா சீரு தருவோம். தளபதி சொல்லியிருக்காரு. தளபதி சொன்னார். சொல்லுவோங்க, நாங்கள் பண்ணுறோம்ல, இப்போ நாங்கள் சொல்லுவோம். நாங்களும் தான் சொல்லியிருக்கோம். சொல்லுங்க, நாங்களும் சொல்லுவோம். ஐயோ, ஆளும் சொல்லுவாங்க, பண்ண போகிறோம்ல. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா கத்திட்டு ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாளா வண்டி வரது கூட பார்க்காம என்ன யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க? அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஒருத்தர் ஓட்டுக்கு 500 ஒருத்தர் 1000. நான் 1000 கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடலான்னு போயிட்டுருக்கேன் சார். அதுக்குள்ளே ஒரு 3 கட்சிக்காரங்க என்னை ஓட்டு மண்டையை கழுவி எடுத்துட்டாங்க சார். என்ன சொல்கிறீங்க? ஓட்டு காசு கொடுக்குறாங்களா? சார், நான் எப்போ சார் சொன்னேன்? ஓட்டுக்கெலாம் காசுலாம் தர முடியுமா சார்? தேர்தல் ஆணையெல்லாம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க சார். காசெல்லாம் எங்கேயும் வாங்க முடியாது சார். சரி, ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க போல். டோன்ட் மைண்ட், எங்கள் வீடு பக்கத்து தான் இருக்குது. ஒரு காஃபி சாப்பிட்டு பேசலாமா? சரி, ஓகே வாங்க. சார். இப்போ சொல்லுங்கள், என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு? சார், ஒருத்தர் ஃப்ரிட்ஜு, ஒருத்தர் ஸ்கூட்டி, ஒருத்தர் தாய்மாம சீர்லாம் தரேன்னு சொல்கிறாங்க சார். இதில் எனக்கு யாருக்கு ஓட்டு போகுதுன்னே தெரில சார். ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஓ, அப்போ நீங்கள் அந்த இலவசத்துக்கு தான் ஓட்டு போட போகிறீங்களா? சப்போஸ் வாங்குகிற இலவசத்தில் எதுவும் பிரச்சனை வந்தால் அந்த ஓட்டை உங்களால் மாற்றி போட முடியுமா? அது எப்படி சார் முடியும்? அப்போது என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். சார், எனக்கு இன்னொன்று தோணுது சார். கடந்த 10-15 வருஷமாகவே சோசியல் மீடியாவில் கொலை, கொள்ளை, ரேப்புன்னு நிறைய பார்த்துட்டேன் சார். நான் புதுசாக ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவரு ஒரு வேளை வந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல சார். அப்போது புதுசாக ஒருத்தர் வந்தால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அது எப்படி சார் சொல்ல முடியும்? நாம் யாருக்கு ஓட் பண்ணாலும் பிரச்சனைன்னு ஒன்று வரத்தான் செய்யும். ஆட்சியில் இல்லாத பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் ஆட்சியே இல்லை. சார், அப்போ என்னை ஓட்டு போட வேணாம் நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அப்படிலாம் சொல்லுங்க. ஓட்டு போட வேண்டியது நம்ம ஜனநாயக கடமை. நான் என் ஓட்டை போட தான் போகிறேன். அப்படியா சார்? அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஓகே. கல்வி, சுகாதாரம், விவசாயம், சட்ட ஒழுங்கு, வேலைவாய்ப்பு, இதெல்லாம் யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு. சார், அப்போ அந்த நல்லவர் யாருன்னு சொல்லுங்கள், அவருக்கே நான் ஓட்டு போட்டுறேன். அவர் ஜெயிச்சிருவார், நமக்கெல்லாம் நல்லதே நடக்கும். நான் ஓட் பண்ணுறேன்னு நாங்கள் சொன்னேன். நான் ஓட் பண்ணுறவங்களோ அந்த கட்சியோ ஜெயிக்கும்னு நான் சொல்லலை. நான் இப்போல்லாம் யோசித்து ஓட் பண்ணுறேன். பட் என்னை சுற்றி இருக்க 10 பேர் இலவசத்துக்காகவும் ஜாதிக்காகவும் கொடுக்குற காசுக்காகவும் ஓட் போட்டால் நான் ஓட் பண்ணுறவங்க தான் வருவாங்கன்னு நினச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டில் வந்து உட்காரவங்க அவங்களுக்காக வேலை செய்கிறாங்களா இல்லை மக்களுக்காக வேலை செய்கிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சார், அப்போது நம்ம ஓட்டு போடுறதெல்லாம் வேஸ்ட்டா சார்? நம்மலாம் சும்மாவா சார்? அப்படிலாம் இல்லைங்க. யார் வருவாங்கன்றது தான் நம்ம கையில் இல்லை, வந்தவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி சார்? அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளால் எப்படி சார் தீர்மானிக்க முடியும்? முடியுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும்னு மாநாட்டுக்கும் பிரச்சாரத்துக்கும் கூடுற கூட்டம் மக்கள் பிரச்சனைக்கு கூடுனா இது முடியும். எடுத்துக்காட்டு ஜல்லிக்கட்டு.
கேட்க சூப்பராக தான் சார் இருக்குது. பட் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா சார்? சாத்தியமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ட்ரிப்பு போகிறதுக்கெலாம் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுற இந்த ஊரில் மக்கள் பிரச்சனை பேச எத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருக்குது? மாற்றன்றது தானாக நடக்காது. அது நம்மக்கிட்ட இருந்து தான் தொடங்குது. ஒரு நாள் எலெக்ஷனில் எல்லாம் மாறிடும்னு எவ்வளோ பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ற ஒரு நாளில் இந்த ஒரு விரல் பண்ணுறது மாற்றம் இல்லை. நாட்டில் நடக்கிற அநீதிக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒன்றா நிற்கும் போது வருது பார், அதான் உண்மையான மாற்றம். என்ன அப்படி பார்க்குறீங்க? காஃபி சாப்பிடுங்க. மச்சான், நாளைக்கு காலைல 10 மணிக்கு படத்துக்கு போகணும், வந்துடு. இல்லை மச்சான், 2 மாதமாக தெருவில் லைட் எரியல. நாளைக்கு மனு கொடுக்க போகிறேன். யாரோ ஒருத்தரால் எனக்குள்ளே வந்த இந்த மாற்றம் என்னால் உங்களுக்குள்ளேயும் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம்.